வணக்கம் அன்பு நண்பர்களே, அவசிய செய்திகளின் இன்றைய செய்தி தொகுப்பை உங்களுக்கு வழங்குவது உங்கள் அன்பிற்குரிய தொகுப்பாளினி நான் ஜனனி கணேசன். இன்றைய முக்கிய செய்திகளின் தொகுப்பை பார்க்கலாம். முதலமைச்சர் வேட்பாளர் செங்கோட்டையன் அதிமுக பாஜக கூட்டணி இறுதி செய்யப்பட்டுவிட்டது. தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதல்வர் வேட்பாளராக செங்கோட்டையனை முன்னிறுத்த பாஜக முடிவு செய்யப்பட்டுள்ளதாக முன்னாள் அதிமுக உறுப்பினரும் ஐடி விங் தலைவருமான ஆஸ்பயர் சுவாமிநாதன் தெரிவித்துள்ளார். தமிழக அரசியலில் முக்கிய புள்ளிகளுடன் நெருங்கிய தொடர்பில் இருப்பதாக கருதப்படும் சுவாமிநாதன் மேலும் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தமிழகத்தின் சீனியர் அரசியல் தலைவரான செங்கோட்டையனை முதல்வர் வேட்பாளராக ஏற்கவும் அவருக்காக பிரச்சாரம் செய்யவும் அண்ணாமலை சம்மதம் தெரிவித்துள்ளார். அதிமுக, பாஜக, பாமக, அமமுக, ஓபிஎஸ் அணி, தேமுதிக, புதிய தமிழகம், ஐஜேகே, தமாக, ஜான் பாண்டியன், ஏசி சண்முகம் என ஒரு பிரம்மாண்டமான அணியை அமைத்து திமுக கூட்டணியை வீழ்த்த டெல்லி வியூகம் வகுத்துள்ளது எனவும் இந்த பிரம்மாண்ட கூட்டணி ஆட்சியை பிடிக்கும் பட்சத்தில் 3 வருட காலத்திற்கு செங்கோட்டையன் முதல்வராக இருப்பார். 2029 ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் அமலுக்கு வருமானால் அந்த தேர்தலுக்கு முதல்வர் வேட்பாளராக அண்ணாமலை முன்னிறுத்தப்படுவார் எனவும் இறுதி காட்சிகள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன என்றும் சுவாமிநாதன் புதிய குண்டை வீசியுள்ளார். விமர்சனங்கள் தான் ஜனநாயகத்தின் ஆன்மா. என் மீதான விமர்சனங்களை வரவேற்கிறேன் என்று எழுத்தாளர் லெக்ஸ் பிரிட்மேனுக்கு அளித்த பேட்டியில் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். தெற்கு ரயில்வேயில் உதவி லோகோ பைலட் பணியிடங்களுக்கான 2ஆம் கட்ட தேர்விற்கு தெலுங்கானா மாநிலத்தில் மையம் ஒதுக்கீடு செய்யப்பட்டதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். திமுகவை 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் மக்கள் நிச்சயம் ஒதுக்கி தள்ளுவார்கள் என நடிகரும் தவேக தலைவருமான விஜய் தெரிவித்துள்ளார். மகளிர் உரிமை தொகை வழங்குவதை பெருமையாக பறைசாற்றும் இதே அரசுதான் மக்கள் நலனை கெடுத்து மதுவிற்கு அடிமையாக்கும் மது விற்பனையையும் செய்கிறது. அதே மதுவை வைத்துதான் முறைகேடும் நடந்துள்ளதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. எவ்வகையிலும் இது போன்ற முறைகேடுகளை ஏற்கவே இயலாது என பொதுமக்களே கோபத்தில் கொந்தளிக்க தொடங்கி உள்ளனர் என தனது அறிக்கையில் விஜய் திமுக அரசை சாடியுள்ளார். 25 லட்சம் கேட்டு மிரட்டி சிறுவனை கடத்தி சென்ற டிரைவரை பவானியில் கோவை போலீசார் கைது செய்துள்ளனர். சிறுவன் பாதுகாப்பாக மீட்கப்பட்டான். எனக்கு ஓட்டு போட்டாலும் சரி, போடாவிட்டாலும் சரி, ஜாதி அரசியலை ஒருபோதும் ஏற்க மாட்டேன் என்று மத்திய போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். சர்வதேச விண்வெளி மையத்திற்குள் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான ராக்கெட் நுழைந்தது. விரைவில் 9 மாதங்கள் சிக்கி தவித்த விண்வெளி வீரர்கள் புச் வில்மோர் மற்றும் சுனிதா வில்லியம்ஸ் பூமிக்கு திரும்ப உள்ளனர். பாகிஸ்தானில் பாதுகாப்பு படையினர் சென்ற பஸ்ஸில் குண்டு வெடித்ததில் 90 பேர் உயிரிழந்தனர். மேலும் பலர் பலத்த காயமடைந்தனர். பலுசிஸ்தான் விடுதலை படை இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்றது. அமெரிக்கா ஏமனில் உள்ள ஹவுதி கிளர்ச்சியாளர்களுக்கு எதிராக ட்ரம்ப் உத்தரவின் பேரில் அமெரிக்க ராணுவம் தாக்குதல்களை தொடங்கியது. செங்கடலில் கப்பல் போக்குவரத்துக்கு எதிராக ஹவுதி படையினர் தாக்குதல் நடத்தியுள்ளனர். இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் மீது அமெரிக்கா நடத்திய வான்வழி தாக்குதலில் 31 பேர் கொல்லப்பட்டனர். இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கப்படும் என்று ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் படையினர் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து வெளியிட்டுள்ள அறிக்கையில், எங்கள் ஏமன் ஆயுத படைகள் பதிலடி கொடுக்க முழுமையாக தயாராக உள்ளன என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மோதல் மத்திய கிழக்கு பகுதியில் பதற்றத்தை மேலும் அதிகரித்துள்ளது. நேற்று திடீரென ஏற்பட்ட உடல்நலக் குறைவால் இசையமைப்பாளர் AR ரஹ்மான் சென்னை அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். நெஞ்சுவலி என தகவல் வெளியான நிலையில் பயணம் தொடர்பால் அவர் பெரும் களைப்பாக இருந்ததால் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டதாக அவரது குடும்பத்தினர் தெரிவித்தனர். தொடர்ந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார். இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைந்தன. மேலும் பல முக்கிய செய்திகளுடன் நாளை காலை 8 மணிக்கு உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் பகிருங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.